Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில் வந்தாச்சு. The Chennai Silks மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிக்காக திமுக 8 மண்டல பொறுப்பாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மண்டலமாக எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நேற்று வந்து மத்திய மண்டலம் பேசும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம வடக்கு மண்டலத்தை பற்றி பேசலாம். ஸோ அதற்காக நம்முடன் ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாக பிரிவு ஆசிரியர் ஜெயராணி இந்திரிகார். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரபு. வடக்கு மண்டலம் ஸோ திமுகவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறக்கூடிய ஒரு மண்டலம் வடக்கு தமிழ்நாட்டுடைய வடப்பகுதி. ஸோ இன்றைக்கி வடக்கு மண்டலம் ஒரு பகுதியில் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு 7 மண்டலமாக பிரித்து பொறுப்பாளர் நியமிச்சாங்க. 8ஆவதாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்திருக்காரு. ஸோ அதற்கு என்ன காரணம்? அதுலேருந்து ஆரம்பம். ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 மண்டலம் வந்து பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பாளர் லிஸ்ட்டு போட்டாங்க இல்லையா? அந்த லிஸ்ட்டில் எல்லோருக்கும் இருந்த பெரிய தயக்கம், இதில் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. திமுகவினுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியை வந்து வன்னியர் சமூகம் இருக்குது. அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் வந்து தேர்தல் பொறுப்பாளர்கள் போடுறீங்க, மண்டல வாரியாக பிரிச்சிருக்கீங்க, அதில் வந்து ஒரு வன்னியர் கூட இல்லாமல் இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுப்பப்பட்டது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, சக்கரபாணி வந்து அமைச்சர் சக்கரபாணி கொடுக்கப்படுற பகுதியில் ஒருவேளை அவருக்கு கொடுக்கப்படாமல் சேலம் எம்பி செல்வ கணபதி வந்து மண்டல பொறுப்பாளர் ஆக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த இதுக்கெல்லாம் வழிவகுக்காமல் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை வந்து மண்டல பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு மண்டல பொறுப்பாளராக அவருக்கு கொடுத்துருக்கிற பகுதிகள் வந்து நேருவுக்கு கொடுக்கப்பட இருந்த கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு 5 தொகுதிகள். இவர் மாவட்ட செயலாளர், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளராக இருக்கிற அந்த பகுதி இவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏவாவேலுவுக்கு கொடுக்கப்பட இருந்த விழுப்புரம் மாவட்டம், அதே மாதிரி சென்னை மண்டலத்தில் வந்து ஆராசா பொறுப்பில் கொடுக்கப்பட இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து 2 தொகுதிகளும் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து 2 தொகுதிகளும் வந்து எம்ஆர்கேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 16 தொகுதிகள், மொத்தம் வந்து 16 தொகுதிகள் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து இவருடைய கடலூர் மாவட்டம், விழுப்புரம், இதை வந்து இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. விழுப்புரம் வந்து ஏவாவேலுவுக்கு கொடுக்கப்படுறதா இருந்தது. ஒருவேளை ஏவாவேலு விழுப்புரம் பகுதி அவருடைய மண்டல பொறுப்புக்குள்ள விழுப்புரம் வந்தது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் அவருடைய ஆதிக்கம் அதிகமாயிரும் அப்படின்னு பொன்முடிக்கு இருந்த அச்சத்தினால தான் எம்ஆர்கே உள்ள கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. ஒரு காலகட்டத்தில் ஏவாவேலுவும் பொன்முடியும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. ஏவாவேலு, பொன்முடி, ஆராசா, இவங்க 3 பேரும் வந்து சில தொழில்கள் கூட ஒன்றா பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்படுறது உண்டு. 2G வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆராசா திகார் சிறையில் இருந்தப்போ பொன்முடியும் ஏவாவேலும் கட்சி சார்பில் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக போய் ஆராசா வந்து திகாரில் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தவங்க இந்த 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு முரண்பாடுகள் வந்து தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. பொன்முடியினுடைய பகுதிக்குள்ள, பொன்முடி ஆதிக்கம் செலுத்தின பகுதிக்குள்ள ஏவாவேலு வந்து அவருடைய ஆதரவாளர்களை வளர்த்து விட்டதா இருக்கட்டும், இல்லை பொன்முடிக்கு எதிரானவர்களை வந்து தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்றிக்கிட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விழுப்புரத்தில் இருந்து தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து தனியாக பிரிக்கப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து பிரித்தாங்க. கள்ளக்குறிச்சிக்கு வந்து தனி அமைச்சர் பதவி வந்து கிடையாது, தனியாக வந்து ஒரு அமைச்சர் இல்லை. கள்ளக்குறிச்சியில் வந்து 3 தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு. மொத்தம் இருக்கிற 4 தொகுதிகளில் அதில் வந்து பொறுப்பு அமைச்சராக ஏவாவேலுவை தான் போட்டாங்களே ஒழிய பொன்முடியை வந்து பொறுப்பு அமைச்சராக நியமிக்கல. ஏவாவேலு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்த தொடங்கிட்டார். அந்த அளவுக்கு தன்னுடைய தீவிரமான ஆதரவாளர்களை பொன்முடியினுடைய ஆதிக்கம் இருந்த பகுதிக்குள்ள ஏவாவேலு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் விழுப்புரத்துக்குள்ளேயும் அனுமதிச்சோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து விழுப்புரத்தில் பொன்முடியினுடைய இடம் வந்து ஸ்டேக் ஆயிருக்கு கட்சியில். அவர் வந்து ஒரு நிலையில்லாத இடத்துல தான் இருக்கிறார். தொடர்ச்சியாக வந்து அவருக்கான அதிகாரங்கள் வந்து குறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்துக்கு 2 அமைச்சர்கள் பதவி கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும். பொன்முடி ஒரு அமைச்சராகவும் மஸ்தான் ஒரு அமைச்சராகவும் இருந்தார். மஸ்தான் வந்து அந்த விழுப்புரம் ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள பொன்முடி எதிர்த்து தான் வந்து அரசியல் பண்ணார். கட்சி மாவட்டம் வந்து 2-3 பிரிக்கப்பட்டிருந்தாலும் வருவாய் மாவட்ட அளவில் வந்து மஸ்தான் வந்து பொன்முடிக்கு எதிராக தான் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு பொன்முடிக்கு கிடைச்ச 2 பெரிய பின்னடைவு என்னன்னு பார்த்தோம்னா, அவர் மேலே வந்து அமலாக்கத்துறை ரெய்டு ஒன்று நடந்தது. அதுக்கு பிறகு அன்னியூர் சிவாவுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அன்னியூர் சிவா பொன்முடியினுடைய தீவிர எதிர்ப்பாளராக கருதப்படுறவர். 2016 வந்து அன்னியூர் சிவா திமுக வேட்பாளர் ஆயிருக்கணும். விக்கிரவாண்டி தொகுதியில் 2016 சட்டப்பேரவை தேர்தல் அன்னியூர் சிவா பேர் தான் இருந்தது. பொன்முடி நேரடியாக கலைஞரை போய் பார்த்து இவருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா என்னால் விழுப்புரத்தில் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு தான் பொன்முடியினுடைய ஆதரவாளர் ஒருத்தர் ராதாமணி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து அந்த சீட் மாற்றி கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கக்கூடாதுன்னு பொன்முடி யாருக்கு லாபி பண்ணாரோ அவருக்கு வந்து சீட் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இடைத்தேர்தலில் சீட் கொடுக்கப்பட்டு ஜெயிக்கப்பட்டது அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக பொன்முடியினுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டுக்கிட்டே வந்தது. இப்போ அவருக்கு அமைச்சர் பதவியும் இல்லை, மாவட்ட செயலாளர் பதவியும் கிடையாது. அவர் வந்து துணை பொதுச் செயலாளரானால வந்து
மாவட்ட செயலாளர் பதவி விட்டுட்டு தான் இங்கே வந்தார். குறிப்பா நேற்று நடந்த விழுப்புரம் மத்திய மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கலந்துக்கிட்டு பொறுப்பாளராக கலந்துக்கிட்டு பேசும்போது கூட அங்க இருக்கக்கூடிய ஃபிளக்ஸ் கட் அவுட்லாம் வந்து பொன்முடி புகைப்படம் இடப்பெறல, அவர் பேரு கூட குறிப்பிடல. ஏன்னா திட்டமிட்டே வந்து பொன்முடியை வந்து புறக்கணிக்கிறாங்க. கட்சி மேலிடம் வந்து புறக்கணித்த நிலையில இந்த உள்ளூர் கட்சி நிர்வாகிகளும் வந்து புறக்கணிக்கிறாங்க. பொன்முடியோட ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. அங்க வந்து லக்ஷ்மணன் எம்எல்ஏ வரக்கூடிய லக்ஷ்மணன் அவரு வந்து பொன்முடியை ஓவர்டேக் பண்ணி மேலே வர பார்க்குறாருன்னு சொல்லி ஒரு பேச்சும் அடிபடுது. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லக்ஷ்மணன் யாரை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் அப்படின்னா, சிவி சண்முகத்தை வந்து தோற்கடிச்சு எம்எல்ஏ ஆயிருக்கிறார். 2011 விழுப்புரம் தொகுதிக்கு வந்து சிவி சண்முகம் வர்றார். 2006 வரைக்கும் வந்து சிவி சண்முகம் வந்து திண்டிவனம் தொகுதியில் தான் வந்து போட்டியிட்டு இருந்தார். 2008 தொகுதி மறுசீரமைப்பில் திண்டிவனம் வந்து தனித்தொகுதியாக மாறுது. 2011 விழுப்புரத்தில் வந்து பொன்முடியை எதிர்த்து வந்து சிவி சண்முகத்தை ஜெயலலிதா கிளம்புறக்கிறாங்க. அவர் வந்து பொன்முடியை தோற்கடிச்சிடறார். இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2016 தேர்தலை சந்திச்சப்போ விழுப்புரம் தொகுதியை முஸ்லீம் லீக்கு கொடுத்துட்டு பொன்முடி வந்து திருக்கோயிலூர் தொகுதிக்கு வந்து மாறி வந்து ஒரு வெற்றி பெறார். சிவி சண்முகத்தை எதிர்த்து யாரு போட்டியிடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே அடிபட்டுக்கிட்டே இருக்கு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வந்து ஐபேக் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று, பொன்முடிக்கு சீட்டு கொடுக்காதீங்க, அவருக்கு சீட்டு கொடுக்கறதா இருந்தால் விழுப்புரத்தில் வந்து சிவி சண்முகத்தை எதிர்த்து சீட்டு கொடுங்க, அவர் சிவி சண்முகத்தை தோற்கடிச்சு வந்தாருன்னா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்க கொடுத்தாங்க. அதை மீறி தான் வந்து அவருக்கு திருக்கோயிலூரில் சீட்டு கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரியான சூழலில் தான் 2020 லக்ஷ்மணன் வந்து திமுகவுக்கு வர்றார். அதிமுகவில் ராஜ்யசபா எம்பியாக இருந்தால், அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து ஒரு திமுகவுக்கு வர்றார். அங்கே சிவி சண்முகத்தை மீறி வளர முடியாமல் ஒரு திமுகவுக்கு வர்றார். அவருக்கு திமுக விழுப்புரம் தொகுதியில் சீட்டு கொடுக்குறாங்க, அவர் வெற்றியும் பெற்றுறார். அப்படிங்கும்போது அவரும் வந்து ஒரு பொட்டன்ஷியல் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக தான் வந்து அங்கே வலம் வர்றார். சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து பிரித்து லக்ஷ்மணனை வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து பொன்முடியினுடைய அமைச்சர் பதவி, துணை பொதுச் செயலாளர் பதவி எல்லாம் வந்து பறிக்கப்படுது. ஸோ பொன்முடிக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லோருமே வந்து இப்போ விழுப்புரத்தில் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பெரிய ட்ரம்ப் கார்டாக வந்து லக்ஷ்மணன் இருக்கிறார். லக்ஷ்மணன் வன்னியர் சமூகத்தையும் சேர்ந்தவர் அப்படின்றதுனால விழுப்புரம் மாவட்ட திமுகவுக்குள்ள வந்து பொன்முடி ஆதிக்கம் செலுத்துறது பெரும்பான்மையான வன்னியர் சமூகத்தினர் வந்து விரும்புறதில்லை அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்படுது. வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு மாவட்டத்தில் திமுகவுக்குள்ள ஒருத்தர் தலையெடுக்கணும்னாலே வந்து ஒரு பொன்முடியினுடைய ஆளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து 1989 இருந்து அங்கே வந்து இருக்கு. இந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் லக்ஷ்மணன் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக இப்போ பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்கார். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை இங்கே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா எம்ஆர்கேவும் வந்து ஒரு நீண்ட நாளாக வந்து கட்சியில் இருக்கிறவர், பொன்முடியும் வந்து ஒரு பழைய கட்சிக்காரர் அப்படிங்கிறதுனால புதுசாக வந்தவங்க கிட்ட நம்முடைய ஆதிக்கத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புள்ளியில் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதுதான் வந்து எம்ஆர்கேவை வந்து வடக்கு மண்டலத்தில் ஒரு பகுதியை பிரித்து வந்து அங்கே பொறுப்பாளர் ஆக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. அதே போல் பொன்முடியோருடைய மகன் அவர்களும் வந்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கார். ஸோ அவருக்கான, ஏன்னா இந்த தேர்தலில் பொன்முடிக்கு சீட் வழங்குறது வந்து மறுக்கப்படலாம், அதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ அதற்கு பதிலாக இப்போ அவருடைய மகனுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படலான்னு ஒரு பேச்சும் அடிபடுது. திருக்கோயில் தொகுதியில் வந்து அவர் போட்டிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம மத்திய மண்டலத்தை பற்றி பேசும்போது நேருவுக்கு இருக்கிற எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் பற்றி பேசணும். ஆனால் வடக்கு மண்டலத்தில் ஒரு 16 தொகுதிக்குள்ளே வந்து உட்கட்சியில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக வந்து அது விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்குது. விழுப்புரத்தை தாண்டி கடலூரில் இருக்கிற அந்த 5 தொகுதி இருக்குல்ல, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளராக இருக்கிற அந்த 5 தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கடலூர், குறிஞ்சிப்பாடி, காட்டுமன்னார் கோயில், இது 3ம் வந்து திமுக கூட்டணி கிட்ட இருக்கு. காட்டுமன்னார் கோயில் வந்து விசிகாவினுடைய சிந்தனை செல்வன் எம்எல்ஏவா இருக்கிறார். குறிஞ்சிப்பாடியில் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வமே எம்எல்ஏவா இருக்கார். கடலூரில் வந்து ஐயப்பன் எம்எல்ஏவா இருக்கார். அவர் வந்து ஒரு ஏற்கனவே 2006-11 திமுக எம்எல்ஏவா இருந்தவர். திருப்பி அதிமுகவுக்கு போயிட்டு 2020 தான் திமுகவுக்கு வந்தார். ஐயப்பன் தான் சொல்றாங்க. தற்காலிக இடைநீக்கம் பண்ணி அவர் பாஜக சேர போறான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து. ஸோ ஐயப்பனுடைய ரோல் என்னவா இருக்கும், அவருடைய உடல்நிலை சார்ந்தும் வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறதா வந்து பேசப்பட்டது. ஐயப்பனுக்கு சீட் கொடுக்கப்படுமா, இல்லை ஐயப்பனை தாண்டி வேற யாருக்காவது அங்கே சீட் கொடுத்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர் அவரை வந்து இது பண்ண தோற்கடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அவர் வந்து எம்சி சம்பத்தை வந்து தோற்கடிச்சு தான் 2021 எம்எல்ஏ ஆயிருந்தார். ஸோ நீங்க ஐயப்பனை தாண்டி இன்னொரு ஆல்டர்னேட் கேண்டிடேட்டை வந்து நீங்க சூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதே மாதிரி புவனகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே 2016 திமுக ஜெயிக்குது. எதிர்கட்சி ஆகும்போது வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ வந்து அங்கே அருண்மொழித்தேவன் வந்து எக்ஸ் கடலூர் எம்பி, கடலூரினுடைய முன்னாள் எம்பி, அவர் வந்து இப்போ எம்எல்ஏவா இருக்கிறார். தனித்தனியாக அதிமுகவும் பாமகவும் தனித்தனியாக போட்டியிட்டப்போ புவனகிரியில் வந்து திமுக வெற்றி பெற்று இருந்தது. அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்சப்போ அதிமுக வந்து அங்கே வெற்றி பெற்று இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டரும் இருக்குது. பாமகவினுடைய ஃபேக்டர் பெரிய அளவில் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு வந்து பாதிப்பை உண்டு பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், சிதம்பரம் மக்களவை தொகுதியில் திருமாவளவன் வெற்றி பெற்றதுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் ஒரு காரணம். இதை வந்து
விசிகாவினரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, திமுக தலைவர் ஸ்டாலினும் வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இவருக்கான எதிர்பிரச்சாரமாக கொண்டு போகப்பட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து காட்டுமன்னார் கோயில் விசிகாவுக்கு சாதகமான தொகுதி அப்படின்றதுனால இதை அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அவருடைய கட்டுப்பாட்டில் வர்ற இந்த 5 தொகுதியில் சிதம்பரம் வந்து 2021 கூட்டணி கட்சி போட்டியிட்ட தொகுதி, காட்டுமன்னார் கோயில் கூட்டணி கட்சியை வந்து வெற்றி பெற்ற தொகுதி. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, பாமகவை இவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது வந்து கடலூர்ல இவருக்கு இருக்கிற பெரிய சவாலா வந்து இருக்க போகுது. அதே போல காஞ்சிபுரம் மாவட்டம், ஸோ அங்க எப்படி இருக்க போகுது? காஞ்சிபுரத்துக்கு வந்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்துல 2 தொகுதிகள் தான் வந்து இவர் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம், உத்திரமேரூர், இந்த இரண்டுமே வந்து திமுக வசம் தான் இருக்கு. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் ஒருத்தரான ஏழரசன் வந்து அங்கே எம்எல்ஏவா இருக்கிறார். உத்திரமேரூர்ல வந்து சுந்தர் எம்எல்ஏவா இருக்கிறார். 2 பேருக்குமே வந்து ஒரு பாரம்பரியம் உண்டு. சுந்தர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி. இதுல வந்து இது ரெண்டுமே வந்து திமுக ஓரளவுக்கு சாதகமான தொகுதி தான். ஒருவேளை உத்திரமேரூர்ல மறுபடியும் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் களமிறங்கினார்னா ஒரு சவால் கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். அதே மாதிரி வந்து காஞ்சிபுரத்துல கடந்த முறை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறை வந்து அதிமுக நேரடியாக போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி நேரடியாக போட்டியிட்டாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க எப்படி சமாளிக்க போறாங்க? இந்த 2 தொகுதியுமே வந்து திமுகவுக்கு சாதகமான தொகுதி தான். இங்க வந்து அவருக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற 2 தொகுதி எதுன்னு பார்த்தோம்னா, செய்யூர் தனி தொகுதியும் மதுராந்தகம், இந்த ரெண்டுமே வந்து தனி தொகுதிகள். இதுல இந்த மதுராந்தகம் தொகுதி வந்து நம்ம முக்கியமான ஒரு தொகுதி. 2021 சென்னை மண்டலத்தை ஓவராலாக எடுத்தோம் அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதுல இருக்கிற மொத்த தொகுதிகள்லையும் அதிமுக ஒரு தொகுதியில ஜெயிச்சதுன்னா அது வந்து மதுராந்தகம் தொகுதியில தான் ஜெயிச்சிருந்தாங்க. 2016 புகழேந்தி அப்படின்ற ஒருத்தரை கடலூர்ல இருந்து நெல்லிக்குப்பம், கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை சேர்ந்தவர், அவரை வந்து மதுராந்தகத்துல வேட்பாளரை நிறுத்தி வந்து திமுக அங்க வெற்றி பெற்று இருந்தது. ஆனா மதிமுக சார்பா மல்லை சத்யா போட்டிட்டு வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். அங்க இப்ப எம்எல்ஏவா இருக்கிறவங்க மரகதம் குமரவேல் ஏற்கனவே வந்து காஞ்சிபுரம் தொகுதியினுடைய எம்பியாவும் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தொகுதி வந்து இந்த மொத்தமா சென்னை மண்டலத்துல வந்து ஒரு 36-37 தொகுதி இருக்கும். அதை வந்து ஒரு மேப்பா அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா அது ஒன்று மட்டும் ஏடிஎம்கே வந்து வெற்றி பெற்றிருந்தது. அதை வந்து இவங்க மீட்டெடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய சவாலா இருக்க போறவர் சிவி சண்முகம் வந்து பெரிய சவாலா இருப்பார். ஏன்னா சிவி சண்முகம் வந்து 2021-26 வந்து மறுபடியும் எம்எல்ஏக்கு போட்டியிடலாம் அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்படுது. அவரும் வந்து எப்படி பொன்முடி வந்து விழுப்புரம் தொகுதியை விட்டு போனாரோ அதே மாதிரி சிவி சண்முகம் விழுப்புரம் தொகுதியை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா 2021 சிவி சண்முகம் அவருக்காக தேர்ந்தெடுத்து வைத்திருந்த தொகுதி வந்து விழுப்புரம் கிடையாது, மயிலம் தொகுதி. இப்போ பாமகவினுடைய சிவகுமார் எம்எல்ஏவா இருக்கார் இல்லையா, அந்த தொகுதியை தான் சிவிஎஸ் வந்து அவருக்காக சூஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அவங்க அண்ணன் தான் வந்து தொகுதி மாறினா கெட்ட பேர் வரும், மாறாது அப்படின்னு சொல்லி ஒரு விழுப்புரத்திலே போட்டியிட வச்சவர். இந்த முறை வந்து சிவி சண்முகம் மயிலம் தொகுதியில் களமிறங்குவார் அப்படின்னு வந்து தெரியுது. 2016 திமுக எதிர்க்கட்சியாக இருந்தப்போ மயிலம் தொகுதி வெற்றி பெற்றிருந்தாங்க, பாமக இழந்திருந்தாங்க. அந்த தொகுதியில் வந்து சிவி சண்முகம் வந்து களமிறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதிமுக கூட்டணியில் வந்து பாமக இணையறாங்கன்னா அதற்கான விட்டு கொடுப்பாங்களா? ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு மயிலம் சிவகுமார் வந்து இப்ப சிவி சண்முகத்தோடைய ஒரு ஆதரவாளர் மாதிரி செயல்படுவாருன்னு பேச்சு அடிபட்டு இருக்கோம். இல்ல பாமகல வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து சொன்னார், மயிலத்துல வந்து சிவி சண்முகமே போட்டியிட போறாரு, அதனால வந்து நாங்க மயிலத்தை விட்டு கொடுத்துட்டு விக்கிரவாண்டியை வாங்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமகல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இந்த முடிவை எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிற ஒருத்தரே வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொன்னார், சிவி சண்முகம் தான் மயிலத்தில் நிற்க போறாரு, நாங்கள் வந்து அதுக்கு பதிலாக விக்கிரவாண்டி வாங்கி நிற்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொன்னாங்க. ஸோ சிவி சண்முகம் மயிலத்தில் போட்டியிடுறார் அப்படிங்கும்போது அந்த எல்லா தொகுதிக்கான பொறுப்பாளராகவும் அவர் தான் இருப்பார். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய மிகப்பெரிய சவாலில் முதல் சவால் வந்து பொன்முடியை சுற்றி நடக்கிற அரசியலை வந்து விழுப்புரத்தில் சமாளிக்கிறது. இந்த 16 தொகுதியில் அவருக்கு அந்த விழுப்புரத்தில் இருக்கிற 7 தொகுதிகள் தான் வந்து பெரிய அளவிலான சவாலாக இருக்கும். ஏன்னா அவங்க வெற்றி பெற்ற 4 தொகுதிகளை தாண்டி அந்த வெற்றி பெற்ற 4 தொகுதியிலையுமே விக்கிரவாண்டி தொகுதி வந்து கொஞ்சம் சிக்கலான தொகுதி தான் திமுகவை பொறுத்த வரைக்கும். அதிமுகவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க, அங்கே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா திமுக வெற்றி வாய்ப்பை இழக்கிறதுக்கான ஒரு சூழல் கூட வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி வானூர் தனி தொகுதி வந்து எப்போவுமே அதிமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த விழுப்புரம் தான் வந்து பெரிய அளவிலான சவாலை வந்து இவர் கொடுக்கும். செஞ்சி மஸ்தான் ஒரு பக்கம் இருக்காரு, பொன்முடி ஒரு செஞ்சி மஸ்தான் ஒரு பக்கம், பொன்முடி ஒரு பக்கம், லட்சுமணன் ஒரு பக்கம்னு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் எல்லா விஷயங்களுமே வந்து விழுப்புரத்தில் இருக்கு. இதையெல்லாம் மீறி ஏவாவேலுவை உள்ள வரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எம்ஆர்கேவை பொன்முடி கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும்போது கண்டிப்பாக ஏவாவேலுவினுடைய தலையீடும் வந்து இருக்கும். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக பாமகவை விட அதிக சவாலை வந்து இங்கே திமுக காரங்களே கொடுப்பாங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் அவர் பகுதியெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் சமாளிச்சிருவார். விழுப்புரம் மட்டும்தான் அவருக்கு பெரிய சவாலாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதில் இருக்கிறது, பிசிகாவினுடைய 2 எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, திருமாவளவன், ரவிக்குமார், இவங்க 2 பேர்
இவங்க 2 பேருடைய எம்பி தொகுதிகளுக்குள்ள வர்ற தொகுதிகளுமே வந்து இதுக்குள்ள இருக்கு. இவங்க சிதம்பரம் இருக்கு, காட்டுமன்னார் கோயில் இதெல்லாம் வந்து இவங்களுடைய தொகுதிக்குள்ளதான் வருது. ஸோ அதுவும் இருக்கு. அவங்களுடைய செயல்பாடும் வந்து இங்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பவுமே விசிகாவை திமுக கூட்டணிக்கு வேணான்னு சொல்றவங்க எல்லாம் மற்ற சமூக வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து காயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சமாளிக்கணும். ஒரு சிதம்பரம் மக்களவை தொகுதிக்குள்ள நமக்கு மக்களவை தொகுதியில் வந்து ஒரு இடத்துல வாக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னொரு தொகுதி வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணிடும் 6 சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கிறதுனால. ஆனால் ஒரு சட்டப்பேரவை தொகுதின்னு போகும்போது அந்த கால்குலேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியான ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டி இருக்குன்றதுனால எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு வந்து இது ஒரு சவாலாக தான் இருக்கும். அவருக்கு இருக்கிற சவால்களில் ஃபர்ஸ்ட் பொன்முடியை சுற்றி எழுகிற அந்த சர்ச்சைகளை சமாளிக்கிறது, சிவி சண்முகத்தை சமாளிக்கிறது, வன்னியர் வாக்குகள் திமுகவுக்கு வந்து செதறாமல் விழுறதை வந்து என்ஷோர் பண்ணுறது. ஏன்னா 10.5% இடஒதுக்கீட்டுக்கு பிறகு வன்னியர் வாக்குகள் அதிமுகவுக்கே திரும்பி இருக்கு. பாமகவுக்கு இருக்கு அப்படின்றத தாண்டி அதிமுக பக்கமே திரும்பி இருக்கு. அப்படிங்கும்போது இந்த விஷயங்களை எல்லாம் சரி பண்ணி இந்த 16 தொகுதிகளில் வந்து ஏற்கனவே 10 தொகுதி வந்து திமுக கூட்டணி வசம் இருக்கு. இதை எப்படி தக்க வைக்க போறாரா, இந்த 10 தக்க வைக்கிறது இல்லை இதை தாண்டி போறது அப்படிங்கிறதா வந்து அவருடைய எய்மா இருக்கும். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். எல்லா மன்றத்தை பற்றி பேசும்போது நம்ம இந்த கேள்வி கேட்டுக்கிறோம். புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், ஸோ இவங்க குறிப்பாக விக்கிரவாண்டியிலேயே தன்னுடைய முதல் மாநாட்டை நடத்தினாங்க. பாமகவை சேர்ந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரிவும், அதே போல் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பிரிவும் வந்து இவங்க விஜய் பக்கம் நேரத்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வரும்போது ஈக்குவலாக ஓட்டு பிரியும். அதிமுக கூட்டணியில் ஒரு பாமக போனாங்கன்னா அவங்களுக்கும் வாக்கு பிரியும், அதே போல் இங்கே விசிகா. ஸோ இவங்களுக்கும் இந்த வாக்குகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வடக்கு மண்டலத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்களா? அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் இது இருக்க போகுது. ஏன்னா மத்திய மண்டலத்தில் பேசினதை விட தாவேக்காவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக வந்து வடக்கு மண்டலம் குறிப்பாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கையில் இருக்கிற இந்த பகுதி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி வந்து அவங்க விக்கிரவாண்டியில் தான் அவங்களுடைய மாநாடு நடத்தினாங்க. விக்கிரவாண்டியில் அவங்களுடைய மாநாடு நடத்தப்பட்டதற்கு பின்னணி காரணம் இல்லாமல் இல்லை, பின்னாடி அரசியல் காரணம் ஒன்று வந்து உண்டு. ஸோ அவங்களுடைய இம்பாக்ட் வந்து இதுலேயும் பெருசாக இருக்கும். தாவேக்காவுக்கு வந்து மண்டலமாக பிரிச்செல்லாம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கான இது ஒன்று தான், அவங்களுக்கான அஜெண்டான்றது ஒன்று தான். அவங்க கண்டிப்பாக ஓட்டை வந்து பாதிக்க போகிறாங்க. யாருடைய வாக்கு சதவீதத்தில் யாருடைய வாக்குகளை அவங்க அதிகமாக டேமேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் 2026 தேர்தலினுடைய முடிவு இருக்க போகுது. இங்கே வந்து அவங்க பாமக விசிகா இவங்க 2 பேரையும் வந்து ஈக்குவலாக டேமேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரியுது. இது திமுக கூட்டணி பேசும்போதே வந்து இப்போது விசிகா வந்து என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னா டபுள் டிஜிட்டில் வந்து நாங்கள் சீட் வாங்கிடணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. 6 தொகுதிகள் வாங்கியிருந்தோம். இந்த முறை வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஆனதுனால டபுள் டிஜிட்டில் வந்து சீட் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. பாமக தலைவர் ராமதாசும் 50 எம்எல்ஏக்களை அந்த இடத்துல இருந்து இருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் சொல்கிறேன், திமுக விசிகா கூட்டணி பேச்சுவார்த்தையில் தாவேக்கா உங்களை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி திமுக வந்து இவங்களுக்கான சீட்டுகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இவங்க வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டை தான் வந்து ஆட போகிறாங்க. ஸ்பாயில் பண்ணுற ஒரு விளையாட்டை தான் தாவேக்கா விளையாட போகுது. அந்த விளையாட்டில் யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் 2026 இருக்கும். ஸோ வடக்கு மண்டலத்தில் திமுக கூட்டணியே வெற்றி சதவீதம் என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக வந்து 80 சொல்லணும், தாவேக்காவினுடைய இதுவும் இருக்கிறதுனால 60-40. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி பிரபு. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில் வந்தாச்சு. தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.